தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் அமைச்சர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தினசரி காய்கறி சந்தையில் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது சந்தையில் உள்ள ஒவ்வொரு கடைக்கும் சென்று காய்கறி விற்பனை நிலவரம் குறித்து கேட்டறிந்தார். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை பேருந்து நிலையத்தில் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் ராஜு ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பேருந்து நிலையத்தில் தூய்மை பணி, குடிநீர் வசதி மற்றும் கழிப்பறை பராமரிப்பு நிலை குறித்து நேரில் சென்று பார்வையிட்டார். பொது கழிப்பறையை சுத்தமாக வைத்திருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளை எச்சரித்தார். காஞ்சிபுரம் அருள்மிகு ஏகாம்பரநாதர் கோவிலின் புதிய தங்கத்தேர் ஓட்டத்தை அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் முதலமைச்சர் விஜயின் பிறந்தநாளை முன்னிட்டு சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. சென்னை கிண்டி மடுவின் கரை பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியிலிருந்து சின்னமலை அரசு உயர்நிலைப் பள்ளி வரை மாணவர்களின் பயன்பாட்டிற்காக செல்லவிருக்கும் 2 புதிய அரசு பேருந்துகளை சைதாப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் அருள் பிரகாஷ் கொடியசைத்து தொடங்கி வைத்தார்.